शिव 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 15/12/2016 பிறந்த குழந்தை போட்டுங்க. அப்படியே அடிச்சு போற கட்டம் போடுறீங்களா? துலா லக்னம் 15/12/2016 துலா லக்னம். டைம் இதுல போடல, சும்மா போடுங்க. பட்டு சொல்ல வேண்டிய எடுத்தோன்னே அடிக்க வேண்டியதானே. துலாம் லக்னம், விருச்சிகத்துல சூரியன் சனி. டைம் போடனா விருச்சிகத்துல சூரியன் போடுங்க. அப்படியா 4 மணி போட்டுட்டு 5 மணி போடுங்க. அப்ராக்சிமேட்டா பட்டுன்னு பிடிக்கலாம். சூரியன் சனி. தனுசுல புதன், மகரத்துல சுக்கிரன், கும்பத்துல கேது செவ்வா, மிதுனத்துல சந்திரன், சிம்மத்துல ராகு, கன்னியில குரு. ஆமா, இது ராசி. நவாம்ச லக்னம் மிதுன லக்னம். டைம் வரல, ஜாதகம் காய்க்கும் போது எழுதுனதான் 5 மணி டைம் போடுங்க, வந்துடும். போடுங்க. மிதுன லக்னம் எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நவாம்சம். சிம்மத்துல ராகு, சாரி கடகத்துல ராகு, சிம்மத்துல குரு, விருச்சிகத்துல செவ்வா, தனுசுல சனி, மகரத்துல சந்திரன் கேது, மீனத்துல சூரியன். ஆமா, சூரியன். மேசத்துல சுக்கிரன், மேசத்துல சுக்கிரன் சொன்னேன். ரிஷபத்துல புதன், நவாம்சம். ரிஷபத்துல புதன். இதுதான் ஜாதகம். இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து எங்க ஐயர்கிட்ட கொடுத்தாங்க. ராசி மட்டும்தான் கொடுத்தாங்க, நவாம்சமே அவங்க கொடுக்கல. 2 நிமிஷம் கூட இல்ல, எடுத்தோடனே சொன்னார், இந்த குழந்தைக்கு 2 கால்கள், ஒரு கால் ஒரு சான் குறைவு. அப்படியா? 2 கால்கள், ஒரு கால் ஒரு சான் குறைவு. எடுத்தோடனே சொன்னார். இதுக்கு எப்படி என்ன காரணம் அப்படின்னு விளக்கம் கேட்க பட்சத்துல தான் அவர் விளக்கம் சொன்னார். எங்க இந்த ராசி சந்திரன், சந்திரன் மிதுனத்துல ராசியில வரும். மிதுனத்துல சந்திரன். இதை அழிச்சிட்டு மிதுனத்துல சந்திரன் போடுங்க. சந்திரன் மிதுனத்துல. திருவாதிரை. நீங்க டேட்டு போட வந்து பாத்துங்க. சரி, பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அப்ப எப்படி சொல்லியிருப்பாங்க அவங்க? இது ஆணித்தரமான, நீங்க நல்லா ஊர்ந்து கவனிக்க வேண்டியது, நீங்க சொல்லக்கூடிய ஜாதகங்களுக்கு எடுத்தோடனே பலனை அடிக்கிறதுக்கு எளிமையான வார்த்தையை கொடுத்தார். அப்ப நான் கேட்காம விட்டேன். மறுநாள் மெனக்கிட்டு இந்த விளக்கத்தை கேட்டு ஈஸியான விளக்கம் பண்ணியா அப்படின்னு சொன்னார். எப்படி அப்படி விளக்கம் கேட்டேன். எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள் மாட்டிக்கொண்டு, கேது சதயங்கால், ராகு கேதுக்கால், எல்லா கிரகங்களும் ராகு கேதுக்குள் மாட்டிக்கொண்டு, சந்திரன் திருவாதிரைக்கால்,
எல்லா கிரகமும் ராகு கேதுகள் மாட்டிக்கொண்டு புதன் கேதுக்கால் இன்னொரு பாம்பால் சந்திரனை பார்க்கப்பட்டால் அவரது உடல் ஊனம். இது எடுத்த வார்த்தையும் தெளிவா சொல்லலாம். நீங்க போட்டு இந்த திசை இதெல்லாம் பார்க்க தேவையில்லை, எடுத்த வார்த்தையை ஈஸியா சொல்லலாம். அவரது உடலில் ஊனம் உள்ளது. இதுக்கு நீங்க மூலத்தை உள்ள படிச்சீங்கன்னா மேசத்துல என்ன கணக்கு, இங்க என்ன நட்சத்திரம் இருக்கு, அதை வச்சு உடலுடைய பாகத்தை ஆராய்ச்சி பண்ணி எடுத்துக்கலாம். அது நீங்க இது வந்து நாங்க சொன்னா லேட் ஆகும். அவர் கிடுகுன்னு சொன்னாரு, 2 நிமிஷம் தான் எடுத்த வார்த்தை கிடைச்சார். எத்தனை முறை அறுவை சிகிச்சை செய்தாலும் அந்த கால் முறுகிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. எடுத்தோடனே யாருமே சொல்ல இந்த வார்த்தை நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படின்னாரு. காரணம் அனுபவம். இது எந்த ஒரு மூல நூலையும் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியாது. இது முழு அனுபவம். அமெரிக்காவில் அந்த குழந்தை இருக்கு, இந்தியாவில் தமிழ்நாட்டில் பிறந்து அமெரிக்காவில் போய் வைத்தியம் பார்க்குறாங்க. அவங்க சொல்லிட்டாங்க டாக்டர் எத்தனை அறுவை சிகிச்சை செய்தாலும் கால் முறுக்கிட்டு தான் இருக்கும். எடுத்தவாதே சார், அதுக்கே விளக்கம் கேட்டேன். எல்லாமே பாம்பு சாரத்தில் மாஞ்சி சந்திரன் தனிச்சு அதே லக்னங்க வந்திருந்தால் இந்த குழந்தைகள் குறைபாடு வந்திருக்காது. எல்லாமே பாம்பு ஒரு கிரகம் தனித்திருந்தால் கண்டிப்பா அந்த ஜாதகன் குறைவுள்ளவனாக இருப்பான். சுபகிரக பார்வை இல்லாமல் இருந்தால், இதே குருவினுடைய சாரத்திலிருந்து ஒரு கிரகம் பார்த்திருந்தால் குறை வராது. சொல்றது புரியுதுங்களா? யாருக்கு புரியலையா? எடுத்த ஒரு நிமிஷத்துல எடுத்த வார்த்தை சொன்னார். இந்த குழந்தைக்கு 2 கால்கள், ஒரு கால் ஒரு சான் குறைவு, அந்த கால் முறுக்கிட்டு இருக்கிறார். நாங்க எல்லாம் 10 பேர் உட்கார்ந்து இருந்தோம். அப்படியே எழுத மாட்டியானார், அவங்க மாநாட்டுல போட மாட்டியானார், விளக்கம் கொடுக்க மாட்டியானார். அப்ப மக்கள் ஈஸியா புரிஞ்சுக்குவாங்கன்னார். ஒவ்வொரு கிரகமும் சேலம் விஜயனுக்கு ஒவ்வொரு நாளும் பாடத்தையும் ஒப்பிச்சிருக்கேன், சக்திக்கும் ஒப்பிச்சிருக்கேன். இது வந்து மாற்றமே இல்லை. எந்த மூலவரையும் எடுக்க முடியுமா? வேணா இருந்தா ஆதாரத்தை கொடுங்க. எடுத்தவாதி கிடைச்சார். அதாங்க இங்க சந்திரன் திருவாதிரை காலில் குந்திருக்கு, திருவாதிரை 2ஆம் பாதம் தீர்ந்து போச்சு. இந்த புதன் வந்து மூலம் 2ஆம் பாதம், இங்கேயும் பாம்பு காலு இங்கேயும் பாம்பு காலு. கேது சதயங்காலு, சதயம் 2ஆம் பாதம் தீர்ந்து போச்சு. ராகு கேது காலு, கேது வந்து அதே ராகு வந்து கேது காலு, கேது அசுவனின் இந்த மக 4ஆம் பாதம். அப்ப எல்லாமே பாம்புக்குள்ள மாட்டிடுச்சு. எல்லா கிரகங்களும் பாம்புக்குள் மாட்டியிருந்து ஒரு கிரகம் தனித்திருந்தால் உடலில் ஊனம். சனி இருந்தால், சனி மட்டும் தனித்திருந்தால் நரம்பு கோளாறு வரும். இடுப்புக்கு நரம்பு அவனுக்கு வேலை செய்யாது அந்த குழந்தைக்கு. எத்தனை தான் நீங்க பார்த்தோன்னே அடிக்கலாம். இதெல்லாம் ஈஸியான மெத்தட். இல்ல புரியுதா? இல்ல இன்னமும் புரியல உங்களுக்கு நான் சொல்ற கருத்து? நீங்க ஏங்க நாங்க இங்கேயும் பாம்பு சாரம் இங்கேயும் பாம்பு சாரம் கிரகம் மாட்டிக்கிச்சு, விளக்கம் சொல்றோம். எல்லாமே பாம்பு சாரத்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஒரு கிரகம் பாம்பு சாரத்துல மாட்டிக்கிச்சு. இந்த படிவத்துல கிரகம் பாம்பு சாரத்துல மாட்டிக்கிச்சு. சந்திரன் தனிச்சிருக்கு. இது குரு பார்வை இல்ல. அப்ப எடுத்த வார்த்தைக்கு சொல்லலாம். அந்த வார்த்தை 2 கால்கள் இந்த குழந்தைக்கு உண்டு. அதில் ஒரு கால் ஒரு சான் குறைவு. அந்த கால் முறுக்கிட்டு இருக்கு. எத்தனை அறுவை சிகிச்சை செய்தாலும் கால் முறுக்கல் தான் அப்படின்னாரு. இதெல்லாம் அமெரிக்காவில் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் பண்ணாலும் கால் முறுக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். மிகப்பெரிய சாதாரண ஃபேமிலி இல்ல, அது வலுவான ஃபேமிலி. இது மீதி விளக்கம் சக்தி குரு கொடுப்பாரு. கொடுங்க. அடுத்த ஜாதகம் போடலாமா? நானே போட்டுமா? போடுறீங்களா? ஓகே, இந்த சொல்றேன். இந்த ஜாதகத்துல எல்லா கிரகங்களும் ராகுகேதுவோட நட்சத்திரத்துல இருக்கு. இந்த வந்து இங்க சனி வந்து யாரோட போடுறோம்னா சூரியனோட போடுறோம். சூரியன் வந்து சுப கிரகமா அசுப கிரகமான அது அசுப கிரகமே. சரிங்களா? அந்த இவன் போய் என்னன்னா இந்த சனி வந்து சூரியனோட கூடும் பொழுது அசங்கம் பெற்றுறான். அப்படி அசங்கம் பெறும் பொழுது சனி கெட்டு போனானா அதெல்லாம் அங்க அவயங்களின் நாசம் இல்ல. இது 7ஆம் பார்வையா புதன் பார்க்கலாம். புதன்ங்கிறது பாதம். அங்க அவயங்களின் நாசம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்தோம்னா கரெக்டா பார்த்து சரியான
இல்ல இவர் எங்க ஐயர் சொன்ன மெத்தடு சிம்பிள் மெத்தட் பண்ணியான்னு சொல்லிட்டாரு. 7ஆம் பார்வையா புதன்கிறது பாதம், அப்ப கால் ஊனம். சார் சொல்றது எல்லா கிரகங்களும் ராகு எது நட்சத்திர சாரத்தில் இருந்து இந்த ராகு அச்சுக்கு வெளியில ஏதாவது ஒரு கிரகம் இருக்குதோ அப்படின்னா அந்த கிரகம் சந்திரனா இருந்துச்சுன்னா உடல்ல வந்து பார்த்தா ஊனம் ஏற்படும். சந்திரன் சூரியன் இரண்டுமே ஓகேங்களா? சூரியன் சந்திரன் தான் பாதிப்பு ஏற்படும், சனி இருந்தா நரம்பு பாதிப்பு ஏற்படும். அது என்ன கிரக காரணமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா வரும்ன்ற இது புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? நம்ம ஐயா சொன்னது ஜாதக அலங்காரத்துல சூரியன் சனியுடன் கூடி அஸ்தங்க தோஷம் அடைந்தால் அந்த குறைபாடு உள்ளவன்ற ரூலையும் எழுதிக்கீங்க. புரியுதுங்களா? இவ்வளவுதான் ஜோசியம், ஒண்ணு இல்லை, அவ்வளவுதான். அதையும் எழுதிக்க. நம்ம வரக்கூடிய எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப சனி வந்து காலப்பிரசனத்துக்கு 10, 11ஆம் அதிபதி அஸ்தங்கனம் ஆனாலும் அது பாரம்பரிய ரூலுல ஒத்து வருது, சுகர் நாடியும் ஒத்து வருது. ஓகேங்களா? அடுத்த சொல்லட்டுங்களா? 24/7/1987 24/7/1987 9:21 PM கும்ப லக்னம், மீனத்துல ராகு, மேசத்துல குரு, மிதுனத்துல சந்திரன் புதன் சுக்கிரன், மிதுனத்துல சந்திரன் புதன் சுக்கிரன், கடகத்துல செவ்வாய் சூரியன், கன்னியில கேது, விருச்சகத்துல சனி வக்ரம். சரி, ரைட்டு. நவாம்சம் லக்கணம் இதுவும் போடாம விட்டுட்டேன், போட்டு பார்த்துக்கங்க. இல்ல வேணாம் விடுங்க, டக்குனு அவங்க அதை பார்த்துக்கிட்டு. நவாம்சல செவ்வாய் தனுசு. ஓ, போட்டு வச்சிட்டீங்களோ? மேச லக்கணமா? தெரியல. சரி, போட்டுக்க. மேச லக்கணம். நவாம்சம் மேச லக்கணம். மேச லக்கணம். அண்ணா வாக்கியத்துக்கு அதுக்கு மாறுபடுதுனா புதனாங்க இல்ல. சரி, ரைட்டு, போட்டுங்க. உங்க திருக்கணிதமே இங்க மிகசா மாறுபடுது. குரு இது பூரா திருக்கணிதம், ஆனா வாக்கியத்துல மாறுபடுது. சூரியன் ராகு வருது. சரி, ரைட்டு. சரி. இது ஈஸியா நீங்க எல்லாருமே சொல்லலாம். இவன் என்ன தொழில் செய்வான்? இல்ல, இவங்க திருக்கணிதம் போட்டாங்க. சனி வந்தானா வாக்கியத்துல திருக்கணிதம் எங்க வந்துருது? வாக்கியத்துல வந்து சனி வந்து நவாம்சல சனி இங்கே இருக்கு. இது நீங்க சாதாரணமா ஒரு இவங்க என்ன தொழில் செய்வாங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிங்க. சிம்பிள் மெத்தட். ஒரே ஒரு வரி சொல்றேன். ராகுக்கு 1, 5, 9 பாவகிரகம் இருந்தால் அவர்கள் பாவத்தொழில் செய்வார்கள். இது எல்லா மூலவர்களையுமே படிச்சிருப்பீங்க. சொல்றாங்கன்னா ராகுக்கு 1, 5, 9 பாவகிரகம் இருந்தால் இவர்கள் பாவத்தொழில் செய்வார்கள். 7க்குடைய சூரியன் 6ல் நீச சபையோடு அடைந்து விட்டார். 3 தார மனைவியை இழந்து விட்டார். இதற்கு என்ன பாவம் செஞ்சாலும் கணக்கெடுக்கணும். சனி கர்மகாரகன், அமர்ந்த வீடு செவ்வாய் வீடு. செவ்வாங்கிறது பூமி. பசுமாடு வாய்க்கா வரப்பு குளங்குட்ட ஓரத்துல மாடு மேயும். காராம்பசு எல்லாமே மூல நூலவன ஆராய்ச்சி பண்ணிக்க. என் கையில் சொன்ன வார்த்தை அப்படியே சொல்றேன். காராம்பசு செனமாட்டை காலி செய்து விட்டார்கள். இதனுடைய பாவம் வம்சத்துல இடித்து விட்டது. இவருடைய தந்தை தொழிலும் அந்த சூரியன் செவ்வாயோடு ராகுவோடு இணைந்ததனால் தந்தையும் பரம்பரையாக அந்த பாவத்தொழில், அதாவது கறிக்கடை நடத்தினார்கள்.
இதனுடைய பாவம் ஜாதகனின் தலையில் இடிந்து விட்டது. காராம்பசு தெளிவா கொடுத்தாருங்க. இதை சொல்ல சொன்னார் நல்லா. ஏன்னா வாக்கியா ஓரம் வரப்போறதுக்குள்ள பசுமாடு பூமிக்காரகன் செவ்வாய் வீட்டுல சனி இருக்கு. 1, 5, 9 தொடர்பு வந்துருச்சு. பசுமாட்டை காலி செய்ததனால், சினை பசுமாட்டை காலி செய்ததனால் இதனுடைய தாக்கம் 3 தாரம் திருமணம் செய்து நடக்கவில்லை. புரியுதா புரியலையா? பொதுவாகவே ராகுக்கு 1, 5, 9 பாவகர்கள் இருந்தாலே தொழில் வந்து எதிர்மறையான தொழில் செய்வார்கள். இது நீங்க மூலம் வழியே படிச்சிருப்பீங்க. அப்படிதான் வருங்களா வெளியிலா? இதுதான் விதிமுறை. இதே ராகு இங்க இல்லாம அந்த ராகு சிம்மத்துல இருந்து 1, 5, 9 இருந்து அரசியல் கொலைகள் நடத்துவார்கள். சிம்மத்துல ராகு இருந்து அதுக்கு 1, 5, 9 பாவகரம் இருந்தால் அரசியல் சம்பந்தப்பட்ட கொலைகள் நடத்துவார்கள். ஏன்னா சிம்மங்கிறது அரசு. நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு ஜாதகத்துல சிம்மத்துல ராகு இருந்தாலே தந்தை வழியில் எவரேனும் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பார். சூரியன் வீட்டுல ராகு இருந்தாலே பகை சாரத்தில் சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் உறுதியாக தந்தை வழி வர்க்கத்தில் எவரேனும் ஒருவர் பாதிக்கப்பட்டிருப்பார். எடுத்த வார்த்தை சொல்லலாம். இதில் மாற்றமே இல்லை. எத்தனை ஜாதகம் ஆராய்ச்சி பண்ணிக்க புதுப்பாளையத்தில் எடுத்த வார்த்தை அதான் கொண்டு வர்றாரு கணக்கு. ராசி கட்டத்தை வச்சோடனே என்னென்ன ஆளு, உங்க தகப்பன் எப்படி, உங்க தாய் எப்படி, அத்தை எப்படி. சுக்கிரன் வீட்டில் சூரியன் இருந்தால், இங்க ராகு சார்த்த கிரகம் இருந்தால் தந்தை வழி அத்தை உறவு பாதிப்படைந்திருக்கும். கருத்து புரியுதுங்களா? இல்ல அது அடுத்த கட்டம். புரியாம பேசி அது என்ன சொல்றது எனக்கு. பகை ராசியில் பகை கிரகம் அமர்ந்திருந்தால் அந்த காரகத்துக்கு பகையான உறவுகள் இருக்கும். சிம்பிளான வார்த்தை. இங்க சூரியனுக்கு ராகு பகை. அப்ப தந்தை வழியில் எவரும் ஒருவர் பாதிக்க. என் ஜாதகத்திலே சிம்மத்துல சூரியன், இது சிம்மத்துல ராகு, எங்க சித்தப்பா வகைரா விலை இல்லை. இது எடுத்த வார்த்தை துல்லியமா நீங்க கொண்டு வரலாம் கணக்கு. சிம்பிளா இவருக்கு 3 தாரம் திருமணம் செய்து 3 தாரமும் மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார். காரணம் குரு பார்வை இல்லை. விளக்கம் போதுமா? சரி. இந்த ராகு கேது இருக்கின்ற ஜாதகங்களுக்கு ராகு கேது இல்லாத ஜாதகத்தை இணைக்கலாமா இணைக்க கூடாதா என்ற பெரிய சந்தேகம் உள்ளது. அதற்கு பரிகாரம் செய்து இணைக்கலாம். எப்படி பரிகாரம் செய்து இணைத்தாலும், உதாரணமா மேச லக்னமா இருந்தால் அங்கே கேது சாரம் உள்ள கிரகம் அசூனி உள்ளது. 7ஆம் இடத்தில் சுவாதி நட்சத்திரம் ராகு உள்ளது. அந்த ஜாதகத்தினை ராகு கேது இருக்கின்ற ஜாதகத்தை இணைக்கலாம், இல்லாத ஜாதகத்துக்கும் இணைக்கலாம். அதே போல மிதுன லக்னம், அங்கே திருவாதிரை கால் உள்ளது. தனுசில் மூலம் உள்ளது, அங்கும் ராகு கேதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அவைகளை இணைத்தால் தீமைகள் வராது. அதே போல சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு அதே மாதிரி சிம்மத்தில் மகம் கால் உள்ளது, கேது சாரம். 7இல் சதயங்கால் ராகு சாரம் உள்ளது. இது போன்ற இணைப்புகளை இணைத்தால் தீங்கு வராது. இப்ப எனக்கு முன்னாள் பேசுகிறார், லக்னத்துக்கு 7இல் செவ்வாய் இருந்தால் அதே மாதிரி செவ்வாயோட ஜாதி இணைக்கிறார். லக்னத்துக்கு 7இல் 7ஆம் இடத்தில் செவ்வாய் சாரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அதை செவ்வாயாக கருதி இணைக்கலாம், தீங்கு வராது. இதே போலதான் ராகு கேதுகளுக்கு பரிகாரம் செய்துவிட்டு இது போல இணைத்தால் பல மடங்கு தீமைகள் குறையும் என்பது எங்களுடைய ஆசான் சொல்லிக் கொடுத்த ஒரு வாக்கு. இதே போல தனித்த சுக்கிரனை குரு பார்த்தால் தாரக்குற்றம். சுக்கிரன் தனுசு வீட்டில் இருந்தாலும் அவைகளும் அந்த பெண் எதிர்பார்க்கின்ற அளவு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டார்கள். 2ஆவதும் வாதங்கள் பேசிக்கொண்டு இருப்பார்கள். சுக்கிரன் கேது கூட சேர்ந்தாலும் அந்த இணைவும் அதே போல சுக்கிரன் கேதோட இணைத்த ஜாதகத்தையோ அல்லது சுக்கிரன் குருவோட இணைத்த ஜாதகத்தையோ இணைக்க வேண்டும். அப்பதான் சரிவர வரும். சூரியன் செவ்வாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருமோ அதே போல சுக்கிரன் குருவுக்கும் சுக்கிரன் கேதுவுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். மற்ற கிரகங்கள் எல்லாமே ஓரளவு சரிபார்த்து நடந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.